பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள். பிரியமானவர்களே, வேதத்தில் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். யார் அந்த புத்தி உள்ள ஸ்திரீ? பிரியமானவர்களே, புத்தி யாரிடத்திலிருந்து வருகிறது? ஞானமும் அறிவும் ஆண்டவருடைய கரத்தில் உள்ளது. பிரியமானவர்களே, ஞானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அந்த புத்தியை கொடுக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த ஞானம் உள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை தன் ஞானத்தினால் தன் வீட்டை கட்டுகிறாள். அதே இது புத்தி இல்லாத ஸ்திரீ, அதாவது ஞானமற்ற ஒரு ஸ்திரீ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் புத்தி இல்லாத ஸ்திரீ மதியற்ற ஸ்திரீயும் வாயாடியுமாய் இருக்கிறாள். பிரியமானவர்களே, புத்தி இல்லாத ஸ்திரீ ஒரு புத்தியற்ற ஸ்திரீயும் அவர் வாயாடியுமாய் இருக்கிறாள். அதாவது புத்தி உள்ள ஸ்திரீ தன்னுடைய ஞானத்தினால் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிறாள். தன் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும், தன் கணவருக்கு என்ன வேண்டும், தன்னுடைய எதிர்காலத்து குடும்பத்தை பாதுகாக்க என்ன வேண்டும் என்று ஞானத்துடன் தன் குடும்பத்தை நடத்திருக்கிறது. விசேஷ ஞானத்தை ஆண்டவர் குடிக்கிறாள். அந்த ஞானத்தின் மூலமாக அவள் குடும்பத்தை அழகாக நடத்துகிறாள். அதன் மூலம் அவள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த ஞானத்தை ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தினந்தோறும் காலை தோறும் நீங்கள் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் ஞானத்தை உங்களுக்கு நிச்சயமாக தருவேன் என்று சொல்கிறார். ஒருவனை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்கள், ஆனால் நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் என்று எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜெயிப்போமா? நீங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் கையினால் குடும்பத்தை கட்டுகிறாள், புத்தியில்லா ஸ்திரீ தன் கையினால் இடித்து போடுகிறான்னு சொன்னீங்க. அப்பாண்டவரே, புத்தியுள்ள ஸ்திரீயாய் ஒவ்வொரு பெண்களும் அப்பாண்டவரே குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பெண்களாய் காணப்பட விசேஷ ஞானத்தையும் அறிவையும் அப்பாண்டவரே ஒவ்வொரு பெண்களுக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பாண்டவரை நீர் தலைவராக இருங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி எழுப்பு போகிற கிருபைக்கா நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை தருவார், குடும்பத்தை ஆசீர்வாதத்தை தருவார். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தேவன் தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.